இலங்கை அதிபர் இந்தியாவுடன் மீனவர் பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இலங்கை கடல் பகுதியில் சட்டவிரோதமாக இழுவை மீன்பிடித்ததாக கூறப்படும் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டதில் ஏற்பட்டுள்ள பதட்டங்களை தீர்க்க ஜனாதிபதி அனுரா திசாநாயக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் தெரிவித்தார். 2 முதல் 3 வாரங்களில் முறையான அறிவிப்பு வரலாம். ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையில் முன்னாள் இலங்கை உளவுத்துறை தலைவர் கைது செய்யப்பட்டார். 2019 ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை தற்கொலை குண்டுவெடிப்புகள் தொடர்பாக விசாரணைக்காக ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே குற்றப் புலனாய்வுத் துறையால் தடுத்து வைக்கப்பட்டார். இதில் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். உளவுத்துறை தோல்விகள் அல்லது தொடர்புகள் இருக்கலாம் என்று அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். இலங்கை கடற்படையால் 12 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். கடல் எல்லையை தாண்டியதாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 12 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்தது. அவர்கள் இப்போது நீர்கொழும்பில் காவலில் உள்ளனர். இதனால் அவர்களை விடுவிக்க தமிழக அதிகாரிகளிடமிருந்து இராஜதந்திர முறையீடுகள் வந்தன. இலங்கை தமிழ் அகதிகளுக்கான புதிய வீடுகள். கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் இலங்கை தமிழ் அகதிகளுக்காக கட்டப்பட்ட 90 புதிய வீடுகளை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் அகதி சமூகத்திற்கு நீண்டகால ஆதரவை அதிகரிக்க வலியுறுத்தினார். Like, share and subscribe.